எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது புதுசாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது மும்பையில் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ஆயிருக்குன்னா, இந்த கல்யாண் ஈஸ்ட் அப்படிங்கிற இடத்துல பீடியாட்ரிக் கிளினிக் ஒன்று இருந்திருக்கு. அங்கே ஒரு பொண்ணு ரிசப்ஷனிஸ்ட் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கே என்ன ஆயிருக்குன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சிருக்கு. அதை அங்கே அசால்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை அந்த பேஷண்ட்டு அவங்க அடிச்சிருக்காங்கங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பட் ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது ரிசப்ஷனிஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்லாப் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த அட்டாக்கர் யார் அடித்தாங்களோ அவங்களோட சொந்தக்காரங்களை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பேஷண்ட்டை அவங்கள அசால்ட் பண்ணியிருக்காங்க, சிவியராக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா. மண்டே அன்றைக்கி ஈவினிங் என்னென்னா, அனிகேத் பாலாண்டேஸ்வரி கிளினிக் அப்படிங்கிற இடத்துல, அந்த கிளினிக்கில் நந்திவலி மும்பையில் நடந்திருக்கு. ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோகுல்ஜா அப்படிங்கிறவங்க கிக் பண்ணியிருக்காரு ரிசப்ஷனிஸ்ட்டை. அவரை முடியை பிடிச்சி இழுத்து நல்லா கீழே தள்ளி விட்டு போட்டு அடிச்சிருக்காரு. ரெண்டாவது வீடியோ என்ன ரிவீல் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ஆர்கியூமெண்ட் பிட்வீன் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கும் இந்த ஜா ஃபேமிலிக்கும் நடுவில் ஆர்கியூமெண்ட் வெடிச்சிருக்கு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலேஷன் அதாவது அந்த அந்த அவங்க ரிலேட்டிவ்ஸு, அப்புறம் அந்த ஒரு லேடி, ஒரு ஆள், ஒரு குழந்தை எல்லாருமே இருந்திருக்காங்க. இது என்ன ஆயிருக்குன்னா, ஜா என்ன பண்ணியிருக்காருன்னா, அவளை அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை பயமுறுத்துகிற மாதிரி போயிருக்காரு. ஆனால் அவங்க ரிலேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரை பிடிச்சி இழுத்து வேண்டாம் விட்டுரு, எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவர் திரும்பி ரீஎன்டர் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு கூட இருந்தவங்களை தள்ளி விடப்பட்டிருக்காரு. இந்த பொண்ணு இந்த ஆர்கியூமெண்ட் அதாவது என்ன இருக்குன்னா, உங்கள் டேர்ன் வரல, இனியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு போல். இந்த ஆர்கியூமெண்ட் இந்த ரிசப்ஷனிஸ்ட் உடனே வெடித்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன இருக்குன்னா, டெஸ்க்கை விட்டுட்டு பேப்பர்லாம் தூக்கி எடுத்து போட்டு அந்த இதெல்லாம் அந்த சிஸ்டர்லாம் அவள் கூப்பிட்ருக்கு. அவங்களும் அதே ரிசப்ஷனிஸ்ட்டை அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் தான் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த ஜாவை அந்த அவங்க அதை கண்டினியூ திரும்பி கத்திக்கிட்டே இருந்திருக்கு அந்த பொண்ணு. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த முன்னாடி அந்த பொண்ணு இன்னொரு ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட அந்த சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பண்ணியிருக்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு எதிர்க்க இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை இந்த ஜா ரிட்டர்ன் ஆகி திரும்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லாவே எப்படின்னா, நல்லா கிக் பண்ணி கீழே தள்ளி விட்டு அப்புறம் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து எல்லாம் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்தோன்னே அந்த பொண்ணு தான் அசால்ட் பண்ணியிருக்காங்க, அடிமா விக்டிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கை வச்சது ஃபஸ்ட்டு இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு தான் பேஷண்ட் மேலே கை வச்சுருக்கு. கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்த உடனே அந்த பையனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிலேஷன்ஸ் எல்லாருமே இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த கூட அதை பார்த்துட்டு இருந்தவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நிறைய பேர் பேஷண்ட்ஸ் கூட இருந்து அவங்க அட்டண்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஜூர்டான ரிசப்ஷனிஸ்ட்டை ட்ரீட்மெண்ட்டுக்காக சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு பேர் சொனாலி கலசர் அப்படின்னு சொல்லிட்டு பிசாவலி வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல கல்யாணில் இருக்குது. அது பொண்ணு ஒர்க் பண்ணுறது இந்த டாக்டர் அனிகேத் ஸ்ரீ ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ அந்த பொண்ணுக்கு அதே ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட்டும் நடந்துகிட்ருக்கு. கோகுல்ஜா அப்படிங்கிறவங்க அவங்க தான் அக்யூஸ்டு, 25 வயசு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மன்படா போலீஸ் அந்த இடத்துல டியூஸ்டே அன்னைக்கு. இவங்க இது பண்ணியிருக்காங்க, தன்னோட அப்பீரன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. இவங்க என்னென்னா, வெனஸ்டே அன்றைக்கி இவர் கல்யாண் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இவரை அப்புறம் போலீஸ் கஸ்டடியில் 2 நாள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒன்று பேஷண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ரிசப்ஷனிஸ்ட்டை சொல்ல கேட்காம போய் நாங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக போயிருக்காங்க. ஒரு டேர்ன் வரல, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கை கலப்பு ஆகிட்டுருக்கு. அது நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது எந்த இடத்துக்கு போனாலும் அப்படின்னா அதை நம்ம கை வச்சு அடியில் போய் இறங்கினோன்னா அது நம்மளுக்கே அகென்ஸ்டாக தான் போய் முடியும். அதனால் அந்த பொண்ணு பண்ண தப்புனால அவனுக்கும் அந்த பையனுக்கும் இப்போ அரெஸ்ட் ஆகி இருக்காங்க. இது கை கலப்பு இல்லாமல் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கணும், லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம். இல்லாட்டி அந்த ஆஃபீஸ்லேயே யாராவது பெரிய ஆஃபீஸில் அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம்.
அந்த பொண்ணு அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் தான் அங்கே இருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.